வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இனிமேட்டு நம்ம தமிழரசி ஜெகதாம்பாள் வீட்ல தான் வந்து தங்க போறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. அம்மா, அந்த ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்து நடந்திருக்குமேம்மா. இப்ப கை எப்படிம்மா இருக்கு? கடைசி நேரத்துல ஜெகதாம்பாள நம்ம ஜெயாராணி தான் வந்து காப்பாத்திருக்காங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, சின்ன வயசுல நானும் உங்க அப்பாவும் லவ் பண்ணோம். இது தெரியாம எங்க அம்மா எனக்கு வேற ஒரு மாப்பிள வந்து பார்த்து வச்சாங்க. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்க அம்மாவ எதிர்த்து நின்னு பேசுறதுக்கு உங்க அப்பாவா இருக்கிற செல்வராஜுக்கும் எனக்கும் தைரியம் இல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நான் ஒரு அதிரடியான ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்த்தேன். இப்ப சிபியோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க தான் பிரகாஷ். அவங்களும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த வந்து கணேசன் வந்து பார்த்துட்டாங்க. சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள என்னென்னமோ சொல்லி வச்சுட்டான் கணேசன். "அப்படியாம்மா? இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தானா? இதனால தான் உங்க அப்பாவும் என்னையும் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து போ முடியல. உங்க பாட்டி ரொம்பவே கோவமா இருக்காங்க. என்னோட அம்மா கோவமா இருக்காங்கன்னு" நம்ப ஜெகதாம்பால பத்தி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து முத்தம்மா வராங்க. இது மட்டும் காரணம் இல்ல. இப்ப பிரகாஷ் வந்து தூங்கிக்கிட்டே இருக்காருல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன்ங்கிற மாரி யாரோ வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னதுனால மட்டும் தான் உங்க மேல வெறுப்பா இருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? இனிமேட்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ம்மா. இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். இனிமேட்டு நான் இந்த வீட்ல இல்லம்மா. நான் சொந்த பாட்டி வீட்ல தான் வந்து இருக்க போறேன். அங்க தங்கியே எல்லா பிரச்சனையும் வந்து நான் சமாளிக்க போறேன்ம்மா அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் தமிழு. ஆனா, நீ அங்க சொந்த பேத்தின்னு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கயேன், உன் மேலேயும் பழி போட ஆரம்பிச்சுருவாங்க. அது ஒண்ணும் புதுசு இல்லம்மா. ஆல்ரெடி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீ சொந்தம்னு தெரியாதப்பயே இவ்வளோ குடைச்சல் குடுக்குறாங்க கணேசன்லேருந்து எல்லாரும். சொந்தம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்புறம் அவ்வளதான். இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அவன் ஆளணும்னு தான் ஒவ்வொரு ஆளையா வந்து இந்த மாரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். கணேசன் மட்டும் தனியா எல்லாத்தையும் ஆளணும்னு நெனைக்கிறான். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்க. இருக்கிறது எல்லாத்தையும் நீ தான் மாத்தணும். இது உன்னோட கடமை. நம்ப அப்பா மேல இவ்வளோ பெரிய பழிய தூக்கி போட்டுருக்காங்கன்னு, நம்ப ஜெயாராணி வந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னோட அப்பா எந்த சொத்துக்கும் ஆசைப்படாதவர்மா. அவரு சொத்தா நெனச்சது நம்ப குடும்பத்த மட்டும் தான். இப்ப அவரு எங்க இருக்காருன்னு தெரியல. இது எல்லாம் தெரிஞ்சவரு நம்ப பிரகாஷ். அவரு எந்திரிச்சு சொன்னா மட்டும் தான் எல்லாமே தலைகீழா மாறும். அம்மா, நிச்சயம் இந்த பிரச்சனைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லங்கிற விஷயத்த நிரூபிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, நான் உன்னோட பொண்ணு. நான் அந்த வீட்ல தங்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருப்பினும் நம்ம சொத்துக்காக இத செய்யலம்மா. அப்பா மேல இருக்கிற பழிய, நம்ம குடும்பத்து மேல இருக்கிற தேவையில்லாத கெட்ட பேர எடுத்துறணும்மா. அதுக்காக நான் அங்க போறேன். பெரிய விஷயத்துக்காக போற தமிழு, நீ ஒரு அடி எடுத்து வச்சுட்டு போயிட்ட. திருப்பியும் அந்த வீட்ட விட்டு நீ வெளிய வரணும்னா, ஒண்ணு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நிரூபிச்சுட்டு, உங்க பாட்டி மனசுல இருக்கிற கஷ்டத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வரணும். நம்ம குடும்பத்து மேல நல்ல அபிப்பிராயம் இல்லனாலும் பரவால்ல. தப்பான அபிப்பிராயத்த மாத்திறணும். கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் ஒரு பெரிய விஷயத்துக்காக வந்து போறேன். உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா முன்னாடி நின்னு, "நீ எங்க இருக்கன்னு தெரியலப்பா. நீயும் கண்டிப்பா வந்து வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னையும் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சுருவேன். மாமாவையும் கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டாவது மீட்டெடுத்துருவேன். அவரு வாய தொறந்து பேசினா எல்லாமே தெரிய போதுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம தமிழரசி அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பெட்டி படுக்கையோட வந்து போறாங்க. ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல ஆட்டோல வந்து இறங்குனோன அந்த வீட்ட வந்து பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள நான் வந்துரணும்னு நெனச்சப்ப, எனக்கு சொந்தமா இல்லையான்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா, இப்ப இது என்னோட சொந்த வீடு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இங்க இருக்கிற எல்லாரையும் மாத்தணும். ஜெகதாம்பாள் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு குடுத்துருக்காங்கன்னு நெனச்சு தான் வந்தேன். ஆனா, அத விட எங்க குடும்பத்து மேல இருக்கிற பழிய கண்டிப்பா வந்து தொடச்சு எடுப்பேன். இது நிச்சயம். இதுக்கான காரணத்த யாருன்னு கண்டுபிடிச்சு, அவங்கள மாட்டி விடாம விடமாட்டேன். இத்தன நாளா எங்க அம்மா பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தானா? உங்கள உண்டில்லன்னு ஆக்கப் போறேன். இந்த விஷயம் எதுவும் தெரியாம எங்க அம்மா மாட்டுக்கும் ஒதுங்கி இருந்துட்டாங்களே! அதுவே நீங்க சாதகமா வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா பெட்டியோட வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெகதாம்பாள்லேருந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, "என்னம்மா தமிழரசி, பெட்டியோட வந்திருக்க? எங்கேயாவது ஊருக்கு எங்கேயும் போணுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. "நான் ஏன் ஊருக்கு போப்போறேன்? இனிமேட்டு நான் சொன்னா நீங்க தப்பா நெனச்சுக்க மாட்டீங்களே?" "என்னம்மா சொல்லு. நீ எது சொன்னாலும் நானு இல்லன்னு நான் சொல்லப் போறேன்." "ஆமாமா. அதான் பாட்டிய தான் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கியே எங்க அத்தைய. அப்படி இருக்கும்போது இல்லன்னு எப்படி சொல்லுவாங்கன்னு" சொல்லி சிபியோட அம்மா வந்து மீனா வந்து பேசுறாங்க. "இல்ல இனிமேட்டு நான் இங்க தான் தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, "இது என்ன உன் வீடா? நீ இங்க ரூ. 50,000க்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபர். அப்படி இருக்கும்போது, உன் வீடு இங்க தானே இருக்கு. இதே ஊர்ல தானே இருக்கு. நீ உன் வீட்ல தான் தங்கணும். எங்க குடும்பத்தில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த வீட்ல வந்து தங்க முடியும். இது என்ன வரவங்க போறவங்கலாம் தங்குறதுக்குன்னு நாங்க என்ன வாசல்ல எழுதியா வந்து ஒட்டியிருக்கோம்?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமாமா. அண்ணி, இந்த விஷயத்தில நீங்க உறுதியா இருங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அமுதாவும், மீனாவும் பேசும்போது, "இது என்னோட சொந்த வீடு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் சாதாரண ஒரு ஆள் கிடையாது.
சொந்த பந்தம் இல்லாமல் இங்கே தங்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாளும் கிடையாது. இது என்னோட பாட்டியோட வீடு. நான் இங்கே தங்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஜனா தான் என்னோட பாட்டி. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அச்சச்சோ! முத்தம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சே. இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா கணேசன் வந்து என்ன சொல்லுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்தம்மா வந்து கையை பிடிச்சி அமுக்குறாங்க. என்ன தமிழ் இப்படியெல்லாம் பேசிட்ட? ஆமாம், இவங்க தானே வந்து ஊர் மத்தியில் என்ன சொந்த பேத்திங்கிற மாதிரி அங்கே சொன்னாங்க. இந்த வீட்டில் தங்கறதுக்கு என்ன உரிமையாக இல்லை. எதுவாக இருந்தாலும் ஜனா பாட்டி வந்து சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே, ஏய் தமிழ் தங்கிக்கம்மா, இவங்க பேச்செல்லாம் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. அத்தை, அவ முன்னாடி எங்களை எத்தனை வாட்டி தான் அசிங்கப்படுத்துவீங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அத்தை. வேணாம் அத்தை, அவன் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு அமுதாவும் அந்த இடத்துல மீனாவும் கேட்குறாங்க. அமுதா, நீ பேசாத. அம்மா, நான் உன்னோட சொந்த பொண்ணுமா. நீ என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அமைதியாக இரு, நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பலை அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக வந்து இருக்காங்க நம்ம அமுதாவும் மீனாவும். நீ இங்கே தங்கிக்க, முத்தம்மா தமிழுக்கு நம்ம கெஸ்ட்டு தங்குவாங்கள்ல அந்த ரூமை வந்து காட்டு, இனிமேட்டு அந்த ரூம்லேயே வந்து தங்கிக்கிட்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே சிபி மாட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க. என்னடா அது, தமிழ் இங்கேயே வந்து தங்கிட்டாளா, எதுக்காக இருக்கும் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சும்மானு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது படிக்கட்டில் ஏறும்போது கணேசனை பார்த்து செமையாக வந்து முறைச்சிக்கிட்டே வந்து ஏறுறாங்க. கணேசன் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. என்னடா அது, வீட்டுக்கு வெளியே இருந்தப்பயே இவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா நமக்கு எதையும் வந்து நல்லது கெட்டது வந்து செய்ய விடாமட்டா. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப என்னென்னலாம் செய்வான்னு தெரியலையே, 24 மணி நேரமும் இவளை வந்து சமாளிக்கணும்னா ரொம்பவே கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கணேசன் வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம தமிழரசி. மேலே ஏறி போகும்போது செமையாக வந்து மறைக்கிறாங்க அமுதாவையும் கணேசனையும் பார்த்து. கணேசனுக்கு ஒன்றும் புரியல. அவளை பார்த்தியா, அவள் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை? ஆமாங்க, வித்தியாசமாக இருக்கா. இவ்வளோ நாளாக அவள் இப்படியெல்லாம் பார்த்ததில்ல. எனக்கு உரிமை இருக்குன்னு நடுஹாலில் நின்று கத்துறா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்குன்னு நம்மளே எடுத்தறிஞ்சு பேசுகிறா. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சிபி, எனக்கு இப்போ தமிழரசியை பார்த்தா வித்தியாசமாக தெரியுது. நில்லுமா அப்படின்னு சொல்லி கேடி வந்து கலாய்க்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு? இல்லை, உரிமையாக வந்து கீழே வந்து பேசுகிற. இவ்வளோ நாளாக தமிழரசி உரிமையாக பேசுவா. ஆனால் இந்த அளவுக்கு பேசுவாளான்னு பார்த்தா தயக்கத்தோட பேசுவாப்பா. ஆனால் இப்போ நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாம் சாத்தியமா? எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது தமிழ்? எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீ தான் ஜனா பாட்டியோட பேத்தியாக இருப்பியோ, அதனால தான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறியான்னு சொல்லி கேடி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னப்பா அப்படியா தெரிஞ்சிச்சு? சரி சரி, அப்படியெல்லாம் வந்து சொன்னா தானே இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சமாளிக்க முடியும். நான் மாட்டுக்கும் இந்த வீட்டில் தங்கிக்கலாமாங்க அப்படின்னு சொல்லி கேடி கேட்டிருந்தா என்ன ஆகும்? என்ன பண்ணியிருப்பாங்க? பெட்டியை எடுத்து தூக்கி ரோட்டில் வந்து வீசியிருப்பாங்க. இதுவே நான் இப்படி கேட்டதுனால என்ன பண்ணாங்க? எல்லாரும் அமைதியாகிட்டாங்களே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா எப்பயோ நம்ம நினச்ச விஷயத்தெல்லாம் சாதிச்சிருக்கலாம். இதெல்லாம் தெரியாமல் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேனா? சரி, நானும் யோசிக்கிறேன்னு கேடி யோசிக்கிறேன்.